சூரியவனம். முதலாவது காலடி எடுத்திராமல் அரவர்த்தனம் செய்த வஞ்சகம் செய்த போது இதுவே சூரியவனம். இதுவே சூரியவனம். வனத்திலே நம்மளுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்தவனம். இரண்டாவது ராமரிஷிவனம். மூன்றாவது மூர்க்கமாரிஷிவனம். நான்காவது காலபைரவனம். ஐந்தாவது சைந்தவனம் வந்திருக்கிறோம். ஆறாவது காமதேந்திரவனம் முடிந்து கந்தர்வவனம் வந்திருக்கிறோம். தேவி இப்பொழுது கெத்ருவோட வந்து விட்டோம். அடுத்து என்ன வருவோம் சாமி? கடந்து அடுத்த வனம் வந்தது. இது என்ன வனம்? ஏழாவது வனம் முடிந்து நாம் நடக்க தொலை தூரமாக வருகிறோம். வருகின்ற போது மாடப்புறாகளும் மயில்களும் குயில்களும் நந்தம் மலரும் நறுமண வாசங்களும் இப்படியெல்லாம் அலங்காரமாக இப்படி சிங்கார வாசனைகள் எல்லாம் இருக்கிறது. இது என்ன வனம் சாமி இருக்கிறாய்? தேவி இதுதான் குருமகா ரிஷிவனம். இதுதான் குருமகா ரிஷிவனம் என்று சொல்வார்கள். இவ்வனத்திலேதான் இதுதான் குருமகா ரிஷிவனம். அதோ தெரிகிறது பார்த்தாயா? இந்த சிங்கார நந்தவன தோலைகளும் குயில்களும் ஆண்களும்
தேனீக்களும் இந்த மலர்ந்து மலர்கள் மீதிலே ஆ. நறுமண வாசத்தினால் எப்படி ரீங்காரம் பாடிக்கொண்டு எத்தனையோ வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் வளர்ந்திருக்குது. தெற்ப குளத்திலே பார்ப்பதற்கு உன் கண்களை பறிப்பதை போல் உனக்கு தெரியவில்லையா பண்டா தேவி? அதாவது இங்க இருக்கிற மலர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஆமா. பண்டா, இப்பொழுது தாங்க சொன்னீங்க அல்லவா, அதாவது தப்பகுளத்துல இருக்க சந்தாமரை மலர்களை மலர் பறித்து என் கூந்தல சூடுன்னு சொன்னீங்களா? பண்ணா சீக்கிரம் பறியுங்கள், என் அழகாபர கூந்தல சூடுங்கள், அரண்மனைக்கு செல்லலாம். பண்ணா தேவி பண்ணவா சிங்கார நந்தவனங்கள் எல்லாம் பார்த்து அழகாக இருக்கிறது. இந்த தெப்ப குளத்திலே இருக்கக்கூடிய செந்தாமரை பலது மலரை பறித்து சீக்கிரமாக என் அழகாபுரம் கூந்தலில் வைத்து விடுங்கள் மன்னா. இந்த மலங்கள் எல்லாம் பார்த்து விட்டே அரண்மனைக்கு செல்லலாம். தேவி குருமகாரி சிவனத்திலே எவ்வளவு ரீங்காரங்களும் மாடப்புறாக்களும் மயில்களும் குயில்களும் மான்களும் விளையாடுவதை பார்க்கின்ற போது சற்று நேரம் ஆதவன் உதயமாகி அவன் ஆசானத்தில் அமர்கிட்டும் குள்ளையாவனுக்கு அவசரம். வந்தோமா போனோமா அப்படி என்றெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வனத்திலே நம்ம ஓராண்டு காலம் நடித்தோம். அதனால சிறிய சிறிய விளையாட்டெல்லாம் விளையாடி விட்டு போனேன். விளையாட்டை முடித்த பிறகு அதற்குள்ளே மலர்களை பறித்து உன் அழகாபுரம் கூந்தில் வைத்து விட்டான். மலராகப்பட்டது அரண்மனைக்கு போவதற்கு முன்பதாகவே வாடிவிடும். அதனால நம்ம விளையாட்டெல்லாம் விளையாடி முடித்து விட்டு பிறகு அரண்மனைக்கு போகும் நேரத்தில் உன் அழகாபுரம் கூந்தலிலே மந்தாரை சித்தாமரை மலரை பறித்து உன் அழகாபுரம் கூந்தலில் வைத்து நான் அழகபார்த்து அரண்மனைக்கு எடுத்துச் செல்கிறேன். விளையாடி கொண்டு விளையாட்டு என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு பண்ணா? விளையாடாம சொல்கிறாயே, இப்படிப்பட்ட விளையாட்டு என்ன சாமி? புதியதாக ஒரு விளையாட்டு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். விளையாட்டு நீ விளையாடு. அப்படிங்களா? அந்த விளையாட்டு விளையாடலாம். ஆகட்டும். என்ன விளையாட்டு என்று கேட்டாயே? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாட்டா? கண்ணாமூச்சி விளையாட்டுனா எங்க வீட்டுக்காரிக்கு தெரியல, கண்ணாமூச்சி தெரியவில்லையே. அந்த விளையாட்டு எப்படின்னு விளையாடணும்? விளையாட்டம்மா
கட்டி விளையாடுவது. ஓ, கண்களை கட்டி விளையாடணும். கண்களை கட்டி எப்படி பண்ண விளையாடனா புரியுற மாதிரி சொல்றீங்களா? கண்கட்டி விளையாட்டுதா? கண்ணை கட்டி விட்டு என் கண்ணை முதல்ல கட்டி விடு. ஆ, இந்த காணகமா இருக்குது இந்த நந்தவள அலங்கார நந்தவளத்துல நீ எங்க ஓடி ஓடினாலும் நான் உன்னை கண்டுபிடிக்கணும். கண்ணை கட்டி விட்டு சொல்றீங்க. ஆமா அதனால கண்கட்டி விளையாட்டுன்னா இதுவே. ஓ, என்னுடைய கண்ணை முதல்ல நீ கட்டிவிடு. உன்னை நான் தொடுகிறேன். அடுத்தது உன்னை நான் கட்டி விடுறேன். என்னை நீ கண்டுபிடித்து விட்டு என்றால் இருவரும் ஜெயித்து விட்டோம் என்று அரண்மனைக்கு பிறகு நான் அழகாபுரம் கூந்தலில் மலரை நான் பறித்து சூடிக்கொண்டு போகலாம். அப்படியே பண்ணா இப்ப தங்களுக்கு கண்ணை கட்டி விடணும். ஆமா பாஞ்சாலி மன்னா தேவி தாங்கள் கண்ணை கட்டி விட்டேன். என்னுடைய கண்களை இப்பொழுது கட்டி இருக்கிறாய். என் மன்னவருக்கு கண்ணு சரியா தெரியுதா இல்ல சரியாக நான் கட்டி விட்டுனா என்பதை பரிசோதிக்கிறான். மன்னவா தேவி இது எத்தனை மன்னா? 5 சரியா சொல்லல இருக்கு தெரியுது. கண்ணு சரியா மன்னா இது எத்தனை? 7 கண்ணு தெரியலப்ப. மன்னா இது எத்தனை? 21 அப்ப சரியாக கண்ணை கட்டி விட்டேன். மன்னவா இப்பொழுது இந்த கானகத்துல நான் ஓடிக்கொண்டே இருப்பேனா? சரி நீ என்னை வந்து தொடுவீங்களா? ஆகட்டும் தேவி ஆகட்டும். கட்டி புடி போனோடி
பாவைய பாஞ்சாலிய திரௌபதா சரியாக கண்டுபிடித்து விட்டீங்க. உன்னை நான் தொட்டு கொண்டேன் இல்லையா? ஆமா, தொட்டு கொண்டீங்க. கண்டுபிடித்தேன் உன்னை கட்டி எனக்கு அனுப்பிங்க. தேவி, மன்னவா, பாஞ்சாலி, ஆதா, ரகுவதா, இந்த விளையாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. எப்படி என்னுடைய விளையாட்டு எப்படி அற்புதமாக இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய கண்ணை நான் கட்டி விடுகிறேன். ஓ, இப்பொழுது நான் எனக்கு கண்ணை கட்டுறீங்க. இப்ப நான் உங்களை நான் தொடணும். என்னுடைய கண்ணை எப்படி கட்டி விட்டாயோ அதே போன்று உன்னுடைய கண்களையும் நான் கட்டி விடுறேன். என்னை நீ கட்டி பிடிச்சி தொட்டு புண்ணு. ஆமா, சரிங்க மன்னா. கண்டுபிடிச்சு தொட்டு புண்ணு. கட்டி பிடிச்சு தொட்டு மன்னா, இப்ப தாங்கள் சரியாக என்னை தொட்டீங்கள் அல்லவா? அதே போலவே எனக்கு கண்ணை கட்டி விட்டீங்களா? உங்களை நான் சரியாக தொட்டு விடுவேன். சரி, கட்டியும் முடிச்சு அவிழ்த்து விடு. அப்படிங்களா? உன்னை நான் கட்டி விடுகிறேன். ஆகட்டும் தேவி, என்னுடைய கண்ணை கட்டியத போலவே உமது கண்ணையும் இப்பொழுது நான் கட்ட போகிறேன். சரிங்க, யாருமே ஆயிக்கொண்டு இருக்கிறது. மலர்களை பறித்து அழகாமர கூந்தெல்லாம் சூடி விடுங்க. நம்ம அரண்மனைக்கு போகலாங்க. தேவி, நான் ஜெயித்து விட்டேன் இல்லையா? நீ தோல்வி இருந்து என்னோடு வந்தால் உனக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். உன் மனதில் வருத்தப்படுவாய். அதனால என்னை தோல்வி நீனும் ஜெயித்து விட்டாய். என் கண்களை கட்டி விட்டது போல உன்னை நான் கட்டி விட்டால், என்னை தொட்டு விட்டால் நீயும் என்னோடு சரி சமமாக ஜெயித்து விட்டாய் என்ற பெருமிதம் கொள்வேன். நீ கொள்வாய். உன் மனதில் எந்த ஒரு சஞ்சலப்புகளும் இல்லாமல் இருக்கும். தொட்டு விட்டால் அரண்மனைக்கு போகலாம் அல்லவா? தொட்டு விட்டு என்றால் உடனே அழகாபுரம் கூந்தலில் இந்த மலர்ந்திருக்கும் செந்தாமரை மலரை நான் வைத்து நறுமண மலரோடு அரண்மனை எத்தினாபுரம் சொல்லலாம். அப்படிங்களா? ஆகட்டும், சரிங்க மன்னா. ஆகட்டும்.